ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஏஜே டெக் விலாக்ஸ். இன்றைக்கி என்ன நம்ம டாப்பிக்கில் பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய ட்ரிக்ஸ் வந்திருக்கு புதுசாக வந்து. அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம யாருக்கா ஃபஸ்ட்டு வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஷேர் பண்ணும்போது வந்து ஃபஸ்ட்டு நம்ம டேரெக்டாக வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணாமல் ஒரு ஃபோட்டோ வச்சு ஃபோட்டோ மேலே சிம்பிளாக வந்து நம்ம ஷேர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு இது வந்து புதுசாக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படின்னா உங்களுக்கு எமோஜி சிம்பிள்ஸ் இருக்குது இல்லையா, அதில் போங்க. அதில் போயின பிறகு இங்கே லொக்கேஷன் சிம்பிள் காட்டுது இல்லையா, அந்த சிம்பிள் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு லொக்கேஷன் கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். இந்த மாதிரி கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கரெக்ட் லொக்கேஷன் நம்ம ஷேர் பண்ணும்போது செலக்ட் யுவர் கரண்ட் லொக்கேஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுற பிறகு இங்கே வரும். நம்ம இந்த இமேஜில் வந்து எங்கே வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த 2 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி இந்த லொக்கேஷன் இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, அது சைஸ் கம்மி பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை அப்படியே நீங்கள் டேரெக்டாக ஷேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் டேரெக்டாக உங்கள் லொக்கேஷனோட போயிடும். அவங்க வந்து இந்த லொக்கேஷன் இருக்கு இல்லையா, அது மேலே அந்த இமேஜ் ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். சி லொக்கேஷன் சொல்லிட்டு காட்டும். அது மேலே கிளிக் பண்ணோன்னே டேரெக்டாக மேப்ஸ்குள்ளே போய்ட்டு அங்கே ஓப்பன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல போகிற ட்ரிக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி கிளிக் பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். டேரெக்டாக வந்து நம்மளோட லொக்கேஷன் சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம எங்கே இருக்கோன்றதை வந்து அங்கே ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் ட்ரிக் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வந்து நம்ம நம்ம செல்ஃபி எடுக்கிறோம் இல்லையா, செல்ஃபி எடுக்கிற டைமில் வந்து நம்ம வந்து டேரெக்டாக வந்து நம்ம செல்ஃபியோடு வந்து அவங்களுக்கு வந்து நம்ம என்ன டைமில் செல்ஃபி எடுக்கிறோன்றது கூட அனுப்பலாம் சார். இங்கே ஃபஸ்ட்டு வந்து 2 சிம்பிள் காட்டுது இல்லையா, அந்த 2 சிம்பிளை நம்ம எதுவே அனுப்பலாம் சார். நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு நம்ம இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். 2 செலக்ட் பண்ணிட்டு நம்ம டேரெக்டாக கிளிக் பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். டேரெக்டாக போயிடும், இந்த மாதிரி போயிடும். இதான் வந்து செகண்ட் ட்ரிக் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேர்ட் ஒன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் ஒன் என்னென்னா, நம்ம ஏதாவது ஃபஸ்ட்டு ஒரு குரூப் ஒன்று மெயின்டைன் பண்ணியிருந்தா ஃப்ரெண்ட்ஸ். அந்த குரூப்பில் வந்து நிறைய பேர் இருந்தாங்கன்னா எல்லோரும் வந்து இந்த குரூப்போட ஐக்கான், குரூப்போட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அட்மின்ஸ் மட்டும்தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி குரூப்புக்குள்ளே போயிடுங்க. ஃபஸ்ட்டு குரூப்புக்குள்ளே போன உடனே குரூப் செட்டிங்ஸ் போயிடுங்க. குரூப் செட்டிங்ஸ் போன உடனே ஃப்ரெண்ட்ஸ், எடிட் குரூப் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களால் இதில் கிளியராக போட்டிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குரூப்போட இன்ஃபர்மேஷன் வந்து குரூப் ஐக்கான், குரூப் டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் வந்து யாருமே சேஞ்ச் பண்ண முடியாதபடி இதில் நீங்கள் படிக்கலாம். ஓன்லி அட்மின்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் கீழே இருக்கிறத மட்டும் செட் பண்ணிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கொடுத்தாலே போதும். இதில் நீங்கள் தவிர வேறு யாருமே வந்து பார்ட்டிசிபெண்ட்ஸ் யாருமே வந்து குரூப் டிஸ்கிரிப்ஷன், குரூப் ஐக்கான் யாருமே வந்து சேஞ்ச் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் தேர்ட் ட்ரிக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது 4வது ட்ரிக்கு. இந்த 4வது ட்ரிக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னென்னா, நம்ம டைரெக்டாக வந்து யாருக்காவது நம்ம சேட் பண்ணணும்னா, இப்போ அவங்க தெரியாதவங்கள ஒருத்தவங்களை நம்ம சேட் பண்ணுறோன்னா, அது வந்து நம்ம அவங்களோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணோம், அவங்களோட மொபைல் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீ அந்த மாதிரி சேவ் பண்ணவே தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிறத அப்படியே டைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். WA.ME அது பக்கத்தில் வந்து ஸ்லாஷ் கொடுத்துருங்க. ME கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஸ்லாஷ் ஒன்று போட்டு கண்ட்ரி கோட் மென்ஷன் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்ட்ரி கோடு 91 போட்டு யாருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணமோ அவங்களோட மொபைல் நம்பரை மட்டும் போட்டுருங்க. ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் நம்பர் போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டைப் பண்ணாலே போதும். ஜஸ்ட்டு இந்த ஃபார்மாலிட்டை நீங்கள் டைப் பண்ணிட்டு ஜஸ்ட்டு சென்ட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி டைப் பண்ணுற பிறகு நீங்கள் ஜஸ்ட்டு அது மேலே அந்த லிங்க்கு மாதிரி வந்துடும், ப்ளூ கலரில் வரும். அது மேலே நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். டேரெக்டாக போய்ட்டு நீங்கள் அந்த பர்சனோடு கூட நீங்கள் சாட் பண்ணலாம், டேரெக்டாக பண்ணலாம். நீங்கள் இந்த ஃபார்மேட் அப்படியே நீங்கள் டைப் பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த நம்பரை வந்து சேவ் பண்ணணும் அவசியமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு ட்ரிக் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்னன்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பேர் நம்மளுக்கு சாட் பண்ணிட்டு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து டெலிட் ஆல்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது, அது கொடுத்துருவாங்க. அப்படி பண்ணால் கூட நம்ம எப்படி அவங்களோட மெசேஜ் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுக்காக ஒரு லிங்க் ஒன்று இருக்குது. அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அதோட லிங்க்கு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
வாட்ஸ் டிலீட். இதோட அப்ளிகேஷனோட நேம் வந்து வாட்ஸ் டிலீட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதில் போனாலே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து சார்ட்டு, இமேஜஸ்ஸு, வீடியோஸு, வாய்ஸ் கிளிப்பு, ஆடியோ, டாக்குமெண்ட்ஸ் எது அனுப்பிச்சிட்டு அவங்க டெலிட் பண்ணாலும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த ஆப்குள்ளே போனாங்களே அவங்க டெலிட் பண்ணால் கூட நீங்கள் இதில் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நல்லா யூஸ் ஆகுது, நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ட்ரிக் என்னென்னா, நம்ம ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணும்போது 15 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம மேக்ஸிமம் நம்ம ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் நம்ம 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் 1 ஹவர் வீடியோ கூட வந்து டேரெக்டாக வந்து நம்ம அப்படி எப்படி ஸ்டேட்டஸாக போடணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னா வாட்ஸ் வீடியோ கட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி அந்த இது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு வீடியோ ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இது 4 மினிட்ஸ் வீடியோ நான் செலக்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 4 மினிட்ஸ் 15 செகண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது ஜஸ்ட்டு நீங்கள் கீழே ட்ரிம் அண்ட் ஷேர் அண்ட் வாட்ஸ்அப் கொடுத்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆட் வரும், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக இந்த மாதிரி காட்டும். ஷேர் பண்ண உடனே ஷேரில் போய்ட்டு நீங்கள் ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் 1 ஹவர் வீடியோ கூட நீங்கள் அசால்ட்டாக நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேட்டஸை அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஒரு வீடியோவும் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணிட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ட்ரிம் ஆகி வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணி கொடுத்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகிடும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே இந்த 4 மினிட்ஸ் வீடியோவும் ஆட்டோமேட்டிக்காக 30 செகண்ட்ஸ் அதுவே ட்ரிம் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வருது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ட்ரிக்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ட்ரிக் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னா, நம்ம நார்மலாக வந்து ஒருத்தவங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பும்போது ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு அது கீழே நம்ம டெக்ஸ்ட் எழுதுகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டெக்ஸ்ட் எழுதும்போது நார்மலாக இந்த மாதிரி நம்ம அனுப்புகிறோம். இதை அப்படியே நம்ம ஃபார்வேர்ட் பண்ணணும்னா அது அந்த ஷேர் பண்ணோன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு அது அப்படியே கீழே ஷேர் பண்ணோன்னா டேரெக்டாக வந்து அது டெக்ஸ்ட்டு மட்டும்தான் போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோ மட்டும்தான் போகும், டெக்ஸ்ட்டோடு போகாது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிட்டு இங்கே இருக்கு இல்லையா, அந்த ஷேர்னு சொல்லிட்டு நீங்கள் அனுப்புனீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து டெக்ஸ்ட்டோடு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ப்ரூஃபோடு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டெக்ஸ்ட்டு ஃபோட்டோவும் ரெண்டுமே சேர்ந்து போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களோட சப்போர்ட்டோட நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.